எல்லா ஊருக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க. அதே மாதிரி தான் தென்னகத்து காஷ்மீர் டீ பேரடைஸ் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிற மூணாருக்கு பின்னாடி ஒரு 1000 வருஷம் பழமையான கசப்பான ஒரு வரலாறு இருக்குது. நான் உங்கள் எம்கேபி. வெல்கம் டு சஞ்சாரி ட்ராவல் பியாண்ட் டெஸ்டினேஷன்ஸ். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆழமான காடுகளில் மலையராயன், முதுவா போன்ற பழங்குடியின மக்கள் வாழ்ந்து தான் வந்தாங்க. என்ன தான் இன்றைக்கி மூணார் பயங்கரமான சுற்றுலா பிளேஸ்ன்னு சொன்னாலும் அந்த காலத்தில் இது மனிதர்களால் எட்டப்படாத மலைகளும் ஆறுகளும் காடுகளும் நிறைந்த ஒரு மர்ம தேசம்தான். சேர அரசுக்கு கீழே திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்த ஏரியா தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள். இது யாரும் போக முடியாதனால ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவே கருதப்பட்டுச்சு. அப்போ தான் பிரிட்டிஷர்ஸ் நம் நாட்டை ஆண்ட நேரம். 1816-17 பெஞ்சமின் ஸ்வென் வாட்டர் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஆய்வு செய்ய வர்றாங்க. அவங்களோட தேடுதல் வேட்டைகளில் போத மலை காடுகளுக்கு நடுவில் ஒரு சமதளமான பிளேஸை பார்க்குறாங்க. 3 ஆறும் ஒரு இடத்துல வந்து சங்கமிக்குது. அங்கே தான் டென்ட் போட்டு அங்கே தான் அவங்களோட அடுத்த தேடுதல் வேட்டைகளுக்கான ஆயத்தங்களை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஊருக்கு மூணாறுனே பேர் வந்துச்சு. இப்போ தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஆட்டத்துக்குள்ளே வர்றாரு ஜான் டேனியல் முன்ரோ. தலைமை ஏரியாவை பார்த்ததும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இதோட கிளைமேட்டும் இதோட மலைக்காடுகளும் காஃபி விவசாயம் பண்ண ஏற்றுறதுன்னு முடிவு பண்ணுறான். அப்போ இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்திட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளோட இந்த பகுதியை லீஸுக்கு எடுக்கிறாங்க. சரி, இடமும் பார்த்தாச்சு, காஃபி போட பிளானும் பண்ணியாச்சு, வேலை செய்ய ஆள் வேணுமே. உடனே போடி, தேனி, மதுரை ஏரியாவில் இருக்க ஜமீன்தாரங்களுக்கெல்லாம் ஆர்டர் போடுறாங்க. சுத்திபத்தில் இருக்கிற கிராமங்களில் இருந்து ஆளுகளை கூப்பிட்டு வரணும்னு. ஜமீன்தாரங்களும் சுத்துப்பட்டு இருக்கிற கிராமத்தில் இருந்த எல்லா மக்களையும் கூப்பிட்டுட்டு பிரிட்டிஷ்காரங்க சொன்ன மாதிரி மலைக்கு வர்றாங்க. கொஞ்சம் வருஷத்துலேயே காஃபி லாஸ் ஆக தேயிலை போடலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ வந்த மக்களை வச்சு தேயிலை தோட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. காடு, மலை, வெயில், குளிர் எதையுமே பார்க்காம அந்த கிடைச்ச வசதிகளில் மூணார் எவ்வளோ அழகாக உருவாக்குனதே அவங்க தான். 1897 கண்ணன் தேவன் ஹில்ஸ் கார்ப்பரேஷன் கம்பெனி உருவாகுது. அதுக்கப்புறம் ஃபின்லே உருவாகின தேயிலை தூள்களெல்லாம் வியாபாரத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக காடுகளையும் மலைகளையும் உடைச்சி வழிகளை உண்டு பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே கேப் ரோடுன்னு எவ்வளோ அழகாக, எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. அந்த மலையை ஒரு காலத்தில் இந்த மாதிரி செங்குத்தான மலைகளை பல ஆயிரம் பேர் உடைச்சி பல பேர் செத்த நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. 1990களிலும் 2000லையுமே பார்த்தீங்கன்னா இந்த கேப் ரோடுன்றது மிக குறுகிய சாலையாக ஒரு வாகனம் மட்டும் போகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஒரு வழியாக சாலையெல்லாம் அமைச்சு முடித்தோடனே அவங்க தயார் செஞ்ச அந்த தேயிலை தூள் அந்த தோள்களில் சுமந்தோம். அதுக்கப்புறம் பல்லக்கு, மாட்டு வண்டிகளில் கொண்டு போய் துறைமுகங்களுக்கோ சுற்றி இருக்கிற கொச்சி, தூத்துக்குடி துறைமுகங்களுக்கு மாதிரி கொண்டு போய் அவங்களோட வணிகத்தை செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களோட தேவைகளும் அவங்களோட உற்பத்தியும் அதிகமாக இருந்தனால 1900களில் ரோப்காரை முதலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதனால் அவங்களோட வணிகமும் லாபமும் அதிகரிச்சுட்டு இருந்துச்சு. மூணாரில் ரயில் ஓடிச்சுன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, 1908 மூணாரில் ரயில்வே பாதையை உண்டு பண்ணி 1909 மூணாரில் ரயில்வே சேவை நடந்துச்சு. அப்போ தான் ஒரு சம்பவம். அடங்கொப்பன் தாமிரபரணியில தலைமுழுகின்ற மாதிரி மொத்த காடையும் முக்கிட்டு போயிருச்சு. 1924 பெஞ்ச பேய் மலை. அந்த மாதிரி ஒரு பேய் மலையை இப்போ வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. எங்கடா இங்கேருந்தே கிணத்தை காணோன்ற மாதிரி மொத்த காடு மலையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிடுச்சு. கூட இருந்த நம்ம ஆளுகளையும் சேர்த்து தான். அதுக்கப்புறம் மொத்த மூணாரோட ஜாகிரபிக்குமே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. எல்லாமே தப்பு, எல்லா கோட்டையும் ஆடி திருப்பி விளையாடணும்னு நம்ம சூரியனை பரோட்டாவை காமெடி மாதிரி திருப்பி கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க. மறுபடியும் கேமு முதல்ல இருந்து இருக்கிற ஜமீன்தார்லாம் திருப்பி ஊராக போய் இருக்கிற மக்களை கொண்டு வந்து திருப்பி தேயிலை தோட்டத்தை வழக்கம் போலேயே தொடர ஆரம்பித்தாங்க. 1945 நமக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் இதே பாடு தான். சுதந்திரத்துக்கு அப்புறம் மொத்த கண்ட்ரோலும் நம்மளோட கிங் மேக்கர் கையில் வருது. ஆமாம், மொத்த ஊரும் டாடா கையோட கையிலுக்கு வருது. இதுக்கப்புறமா கேமே மாறுது. நம்மளோட டாட்டா அதுக்கப்புறம் அங்கே இருந்த மக்களுக்கெல்லாம் வீடு, வசதி, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ்னு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக வாழ ஆரம்பித்தாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் டாட்டாட்ட இருந்து மூணார் கண்ணன் தேவன் ஹில்ஸ் கைக்கு மாறிச்சு. என்ன தான் மூணாரை இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குனது தமிழர்களாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவங்களால சொந்தம் கொண்டாட முடியல.
இதுதான் மூணாரோட கசப்பான உண்மை இன்றைக்கும். ஸோ நானும் மூணார்லேருந்து என்னோடய பயணத்தை தொடங்குறேன். உங்களுக்கு மூணாரை பற்றி தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள்.